இனிமேல் அமைக்கானுங்க. மகனே நம்ம இப்ப என்னடா பண்றது? தகப்பா நீ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு தகப்பா. மகனே அங்கச்சாமி. நீ வாங்கின ஐடியா எல்லாம் ஐயோ பாவம்டா அவனுக்கு ஆனா. இது கரண்ட் சீன்ஸ் வருதுடா. இல்ல கரண்ட் சீன்ஸ் வருது. எதுல வருது? எதுல வருது? 1.2 எதுல எந்த சேனல்? 1.46k பாலிமர். 1.46k பாலிமர். 1.6ரா. 1.6k பாலிமர். அந்த ஒயிட் வேன்ல தான் போயிட்டு இருக்காரு. ஒயிட் வேன்ல போயிட்டு இருக்காரா? ப்ரோ பாலிமர் லைவ் போட்டான் ப்ரோ. அந்த ஒயிட் கலர் கார்ல தான் போயிருக்காரு. என்னடா இவ்ளோ கிரவுட்? நான் சொன்னல ரோட் பிளாக் பண்ணிருக்காங்க. பாலிமர்ல தனியா ஒரு லைவ் போட்டுருக்கான் பாருங்க. இப்போ போட்டுருக்கான் ஒரு 5 மினிட்ஸ். ஆமா ஆமா ஆமா. பயங்கரமா இருக்கு பாருங்க. சரியான கிரவுட். சச்சின் மதுரை சீன் கிரியேட் மாதிரி இருக்கு. அதான் மதுரையில பார்த்த வீடியோ அப்படியே போட்ட மாதிரியே இருக்கு. லோடா அதுடா இந்நேரம் பார்த்தனுக்கு. ரைட் பார்த்தேன். மேல போட்டிருக்கேன். சேலம் ஊரு 5000 பேர் 6500 கோடி எப்படி கவின் அதை திருத்துங்க. கொடின்னு போட்டிருக்கீங்க. கோடி. ஆமாண்டா 12000. டக்குனு இது பண்ணுவோம். 6000 புரியல. 6500 கோடி அப்பா கொடுத்தது அப்டேட். கொடின்னு போட்டிருக்க பாரு கவின். ஓகே ஓகே மாத்திரேன். 6500 கோடி அப்பா கொடுத்தது அபேஸ் அப்படின்னு போடுங்க. ஓகே. இது நான் அந்த வண்டியாடா? இது அந்த வண்டி தானா? ஸ்டிக்கர் எடுத்துட்டாங்களா? ஒருத்தன் எவனோ பிளான் கொடுத்துருக்கான். இவ்வளோ மட்டமான பிளான் எனக்கு அதுதாங்க நான் அப்பல இருந்து சொல்றேன். யாரும் வந்துட்டு இன்னைக்கு வந்து நீ இதை போட்டேன்னா விஜய் பேச்சு வந்து கம்மியா பேசப்படும் பார்த்தா யூனோ ரிவர்ஸ்ல. இல்ல நீ யோசிச்சு பாரு. எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் அவரோட கான்வே தான் போகுது. ஜென்ரலா இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. எவன் ஐடியா கொடுக்குறான்னு இவர் பேஸ்டுக்கு அப்புறம் கொடுத்துருந்தா கூட மேபி ஏதாவது முன்ன பின்ன பேச்சு வந்திருக்கும். காலங்காத்தாலே போட்டு இப்படி மேபி அவங்க இப்படி கூட யோசிச்சிருக்கலாம்டா. பேசணும். என்னடா எங்க இருந்து ஒரு வண்டி திரு என்னடா உடைச்சு அங்க அதான் உடைச்சு எடுத்திருப்பாங்க. அதான் உடைச்சிருப்பாங்க போல. சேலம் திணறியதுடா உண்மையாவே. பாலத்துல கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்காரு சச்சின். அவருக்கு அந்த இது இருக்க மாட்டுக்கு. அந்த பவர் வந்து இருக்குதுதான் போல. படிக்கும்போது தேவைப்படுறது இல்ல போல. இல்ல ஆக்சுவலி அவன் இந்த 5000 ரூபாய் கொடுத்தது வந்து அவன் மோடி இன்னும் 1-2 நாள் அனௌன்ஸ் பண்ணிடுவானு அவங்க பயப்படுறாங்க. இந்த 10,000 ரூபாய் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல கவின் உங்ககிட்ட. அத வந்து அது அதுக்காக இவனுக்கு அவசரமா சேர்த்து கொடுத்துருவானுங்க. பிளஸ் வந்து அண்ணா 2ஐயும் சேர்த்து காலி பண்ணிடலாம். நீங்க கொடுத்தீங்கன்னா மக்கள் பெண்கள் எல்லாம் உங்க பின்னாடி வந்துருவாங்கண்ணே. அப்படியா வந்துருவாங்க? வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டைட்டில் அப்படியே அந்த 5000 பத்தலைன்னு சொல்லி ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. பத்தலை 5000 பத்தலை. எங்க 5000 பத்தும்? இன்னொன்னு இது இந்த இவனுங்க இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வெளியே இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணானுங்க. இந்த வாட்டி மட்டும் இவனுங்களே கிரியேட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு புரியல. பெரிய புத்திசாலிங்க. அவுட் சோர்ஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான்டா இவ்வளவு கேவலமா இருக்கு விட்டோபா. டேய் இப்ப அவுட் சோர்ஸ் இல்லடா கவினு. யார் சொன்னா உங்களுக்கு இல்லன்னு? இல்ல இப்ப இவனுங்களே ஒரு கம்பெனி லான்ச் பண்ணிக்கிட்டானுங்க. புரியுதா? அங்கதான் நீ தப்பு பண்ற. அந்த கம்பெனிக்குள்ளதான் வெளியே இருந்து வந்தவன் அந்த கம்பெனி நேம்ல வேலை செய்யறான். ஓகே. அதுதான் அது இவனுங்க இண்டிவிஜுவலா ஒரு எம்ப்ளாயிஸ் மாதிரி போட்டுக்கிட்டாங்க. கரெக்டா எம்ப்ளாயிஸ் மாதிரி போட்டுக்கிட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ராஜெக்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க ஃபுல்லா. ஆமா. ஆனா எனக்கு இன்னைக்கு பேசுறதுலயே ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா?
தில் இருந்தா பிரசாந்த் கிஷோருக்கு பதிலா சபரீசன் வேலை பாக்குறான்னு நேரே நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானே. இல்ல இன்னைக்கு அவர் அதானே சொல்ல பேசுனதுலயே வரேன். இல்ல அதான் சொல்ல வந்தேன். பட் நான் என்ன இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தில் இருந்தா திராணி இருந்தா சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு 1% வாங்கி காட்டுங்கடான்னு இருப்பாரு. அதுதான்டா அப்ப சீன். அண்ணாட்ட இருந்து கட்சி ஆட்டைய போட்டாங்க இன்டேரக்டா ஆமா சொல்றா. இதோட டைரக்டா யாரும் சொல்ல முடியாது. டேய் என்னடா வயசானவர்லாம் ஓடி வராரு கூட. ஆமா இல்ல அதை விட இன்னொன்னு சொன்னாரு, கட்சி முதல்ல யார் ஆரம்பிச்சானே தெரியாம இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் போட்டோ எல்லாம் குடுக்குறாங்க, வாங்குவாரா போட்டோ குடுக்குறாங்க. வாங்க முடியாது. ஓ அந்த விண்டோ சீல்டா? ஆஹா சீல்ட் இல்ல, க்ளோஸ் பண்ணிருக்காரு. ஓகே பின்னாடி இருக்கிறது தான் சீல்டு. புரியுது. ஓ இல்லடா, இவர் கண்ணாடி இறக்குனா உள்ள உளுந்துருவானுங்க போலடா. மதுரையில அதெல்லாம் உட தள்ளிட்டாங்க தெரியுமா? ஆமா கண்ணாடி ஏர்லியா மேல. எந்த சேனல் பாக்குறீங்க நீங்க? பாலிமர் ஓகே. அண்ணன் சொன்னார்ல ஒரு வீடியோ, ஒரு பொடியன் காய்ச்சேன் ஆல்ரெடி இத வந்துட்டு இப்ப கணக்கா வரும். இப்ப விளங்குதா? ஹலோ கேக்குது ப்ரோ, கேக்குது. இல்ல அண்ணன் ஒரு வீடியோ சொன்னார்ல, குட்டி போய் சொன்னு சொல்லி. நிறைய கணக்கா வரும் இப்ப இன்னைக்கு. எப்படி ஆல்ரெடி பொடியங்க ரன் பண்ணி விட்டுட்டானே அந்த வீடியோ தான் நான் நம்ம இன்னைக்கு அண்ணனே 30% மேல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸ்பீச்லயே. ஆமா மென்ஷன் பண்ணியாரு. ஏடா கவின் ஈபி காருக்கு முன்னாடி உட்கார்ந்து கையை வெளியே போட்டு ஈபிடா. ஆமா ஈபி தான். கவின் ப்ரோ இனிமேல் நீங்களும் 30+ சொல்லலாம். அண்ணனே நான் வந்துடுறேன் ப்ரோ, நான் 30க்கு வந்துடுறேன். தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன, சச்சினே 30 தான் இனிமே ஸ்டார்ட் பண்றது. எப்ப 30 சொன்னதுக்கு அப்புறம் இது வரைக்கும் அவர் இது வரைக்கும் பெர்சன்டேஜ் பேசினதே கிடையாது. இன்னைக்கு தான் பேசுறாரு. பெர்சன்டேஜ் பேசுறாருன்னா அப்ப நீங்க வந்து அது நீங்க எவ்வளவு கிரெடிபிளா எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோ. அவரு எம்ஜிஆர் யூஸ் பண்ண அதே டெக்னிக் யூஸ் பண்றாரு பாத்தீங்களா? யாராவது கவனிச்சிங்களா? டைரக்டா மக்கள்கிட்ட என்ன வந்து இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா வைக்கிறாரு. ஆமா அவர் நீதி கேட்டு நான் மக்கள் கிட்ட போறேன்றதே ஒரு பெரிய நரேட்டிவ் தான். அது வந்து எம்ஜிஆர் பண்ண சேம் டாக்டிக்ஸ் தான். அது வந்து மக்கள் ஆமா. ஆனா குட் டாக்டிக்ஸ் சூப்பரா ப்ளே பண்றாரு. எனக்கு இன்னைக்கு அவர் பேசுனது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இல்ல நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதுல, நல்லா தெரியுது ஒவ்வொரு பாயிண்ட் எதுக்கு ப்ளே பண்றாருன்னு. இல்ல அதுதான் அவரு இது பண்ணாரு. இது சொன்னாரு தெரியுமா, இந்த கூட்டணி கட்சிக்கு ஒரு பாம்பு போட்டல அப்படின்ட்டு. அதெல்லாம் செம இது. ஆல்ரெடி டிஸ்டர்ப் இல்ல ஆல்ரெடி டிஸ்டர்ப்லாம் இருக்கானுங்க. யாரும் தங்களோட வரவன் எண்ணத்துல இல்ல டிஸ்டர்ப் இன்னும் எரிச்சலாகி அவனுக்குள்ளேயே சண்டை போட்டு கிடக்கட்டும். அதுதான் இல்ல. ஆனா ஒருத்தன் யாரு வாழ்றான் தெரியுமா? காங்கிரஸ் தான். கண்ணாடி இறக்கிட்டாரா? கண்ணாடி இறக்கிட்டாரு. இல்ல வேகமா போறனால இன்னொன்னு சொன்னாரு தெரியுமா, என்ன மாதிரி எதலடா பாக்குற லைவ்? பாலிமர்லடா, பாலிமர்ல இல்லையா? இன்னொன்னு சொன்னாரு தெரியுமா? ஐயா லிங்கம் கேக்குதா? இமானுவேல் மத்தவங்க பேச கேக்குதா? கேக்குது. இல்ல அவர் இன்னொன்னு சொன்னாரு தெரியுமா, என்ன மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ட்டு. அதுதான் இன்னைக்கு. அதெல்லாம் அதை கட் பண்ணி போடுங்கடா எல்லாம். இன்னைக்கு எல்லாம் நரேட்டிவ் எவனா சின்னவரு மன்னவருன்னு எவனாவது வந்தானா தூக்கி போடுங்க அதை. இல்ல இந்த லிங்க் அனுப்புங்க. லைவ் கட் பண்ணிட்டான்டா திரும்ப. இல்லடா லைவ் வந்துருச்சு மறுபடியும். இல்ல இந்த பொய்யர்னு ஒரு டாக் பண்ணாரு தெரியுமா? கமெண்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க ப்ரோ, அந்த லைவ் இது பண்ணது வராது. டேய் ரீகனெக்ட் பண்றா, பக் போல. இன்ட்ரோல் பிளாக்ல டியோ டைட்டில் கார்டு வர மாதிரி பேசி முடிச்சுட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்களேன்ட்டாரு. ஆமா.
ஆனா அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்குல்ல. எல்லா பாயிண்ட்டையும் போட்டு நொறுக்கிட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு பூஸ்ட் போட்டு கரேஜ் ஃபர்ஸ்ட் வார்த்தை கரேஜ். கரேஜ் தான். ஆமா. இல்ல ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இன்னைக்கு அப்ரோச் பண்ணிருக்காரு எல்லாத்தையுமே. இல்ல ஆனா நான் இந்த ரீசெண்டா ரெண்டு ரீசெண்ட் மீட்டிங்ல நான் என்ன பாக்குறேன்னா, இஸ் ரைசிங் ஹிஸ் ஹேண்ட் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா இருங்கன்றத ரைஸ் பண்ணி தான் அந்த இதா சொல்லுவாங்களா, சிம்பாலிக்கா சொல்லுவாங்களா, கண்டிப்பா அந்த ரைஸ் பண்ணி தான் அவர் வந்து கரேஜே பண்றாரு. இன்னைக்கு அப்படிதான் இருந்தது. 2 வாட்டி எனக்கு தெரிஞ்சு பிட் ஆஃப் த ஸ்பீச்லயே வந்து அந்த டிவிக்கேன்னு வந்து அந்த விசில் அடிக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 வாட்டி ரைஸ் பண்ணாரு. ஒரு மாதிரி வெறியா இருந்தது ஒரு மாதிரி. ரொம்ப ஓத் எடுக்கிற மாதிரி இல்ல, ஓத் எடுக்கிறது மாதிரி. ஆமா ஆமா அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாரு. எனக்கு வந்து பெஸ்ட் ரவுண்டானாலேயே வந்து ரோ போட்டு நிக்க வச்சிருக்காங்க. அதுதான் ரவுண்டானாலேயே ரோ போட்டு நிக்க வச்சிருக்காங்க. எனக்கு பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபைனல் இதுதான். ஏன்னா ஸ்டாலினா விஜயா அவ்வளவுதான். ஏன்னா இல்ல நிறைய இருக்கு ப்ரோ. இன்னைக்கு டேக்அவே நிறைய இருக்கு. பட் இதுதான் எலெக்ஷன் நரேட்டிவ் ஆகும் ப்ரோ. பேசிக்கலி நம்மளுக்கு சாதகமான நரேட்டிவ் தான். ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படிதான் பொசிஷன் பண்ணணும். டிஎம்கே டிவிகேன்றது கூட பார்ட்டி அப்படி இப்படின்னு வந்துரும். இன்னைக்கு அவர் இன்னொன்னு சொன்னாரு பாருங்க, என்ன நம்பரை உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு அவர் பேசின எல்லாமே ஒரு வேலிடான டிஸ்கஷன் பாயிண்ட் தான். ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு பாயிண்ட் செக்ஷன் இருக்கு. அவர் பேசின எல்லாத்துலயுமே ஒரு பாயிண்ட் செக்ஷன் இருக்கு. தேர்தல் வாக்குறுதி வந்து சும்மா அடிச்சு விட மாட்டேன்றது எல்லாத்துலயுமே அதான். அவரு சும்மா அதே மாதிரி எல்லா இஷ்யூஸும் டச் பண்ணிட்டாரா, கரண்ட் இஷ்யூஸ் எல்லாமே எடுத்துட்டாரு. எல்லாமே சரி. இன்னைக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பத்தி பேசுறது. ஆமா இல்ல இவனுங்க நீட் மக்களே லோக்கல் எக்ஸாம் வைங்கிற அப்புறம் ஆனா அதை வைக்க கிடையாதுன்ற மாதிரிதான். ஆக்சுவலா நீங்க ஒரு ஸ்டாலின் ஆரம்பிச்சாரு, அப்புறம் ஸ்டாலின் சார் சொல்லிட்டாரு. நம்பால் நச்சுன்னு அடிக்கதான் பார்த்தாரு. எதுக்கு ஆல்ரெடி கதறிட்டு இருக்கானுங்க, இன்னும் இவனுங்க கொதிக்கிற எண்ணெயில நெருப்பு ஊத்துவச்சு, நெருப்புல கொதிக்கிற எண்ணெய் ஊத்துவன்ட்டு ஸ்டாலின் சார்னு போட்டாரு. நான் ஸ்டார்டிங்ல ஸ்டாலின் தான் எடுத்திருப்பாரு. நல்லா இருந்துச்சு. இல்ல அதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். லைக் ஸ்டாலின் தான் கூப்பிட விரும்புறேன், பட் பரவாயில்ல போ அப்படின்ற மாதிரி. இல்ல இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே அடிச்சிட்டாரு. என்னன்னா அண்ட புழுக ஆகாச புழுக பொய் புலியே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இதெல்லாம் கிட்டத்தட்ட அவரு தீய சக்தின்னு சொல்றத விட இன்னைக்கு ரொம்ப அடிச்சிட்டாரு. இந்த 2 ஸ்கோர் தான் அடிச்சிருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி அட்டாக் தான். பொலிட்டிக்கல் பேனர்ல பாத்தீங்கன்னா அது அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா இவர் இவ்வளவு நாளா பேசின ஸ்பீச் எல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். தட் இஸ் லைக் ஒரு லீனியர் ஸ்பீச்ல வந்து பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? இந்த அட்டாக் வந்து இதுவரையும் நடக்கல ஸ்டாலின் மேல. ஆனா இன்னைக்கு அடிச்ச அட்டாக் வந்து டைரக்ட் அட்டாக். அது வந்து கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும். இன்னைக்கு பாருங்க, கண்டிப்பா எல்லாம் டிஸ்டர்ப் ஆகி கதறு நீங்க அமைச்சர் ஆட்டம் லோக்கல் ஆட்டம் எல்லாம் இன்னைக்கு உட்காந்து பேசின்னு பாருங்க, கத்துவானுங்க மைக்ல உட்காந்து நடக்கும். நேத்து எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்பேஸ்ல வந்து அண்ணாமலை இது அண்ணாமலை அதுன்ட்டு வந்தான். இன்னைக்கு அதெல்லாம் சேர்த்து அடிச்சிட்டாரு. ஐயோ அவன் வேற யாரும் இல்ல, பாஜக சிவா. அவன் டிஎம்கே காரன், நீங்க வேற. அப்படியா? ஃபேக் ஐடி. இல்ல கொத்தடிமைங்களும் டயர் நக்கிங்களும் ஒரே ஸ்பேஸ்ல இந்த கரெக்ட் பை ஸ்பேஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க போல. ஆமாமா. ஆனா இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்டா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒண்ணு சேருன்ற இதெல்லாம் பாக்குறேன் நானு. நீங்க நினைக்கலையா அது நடக்குன்னு? இல்ல ஃபர்ஸ்ட் நான் அதை பெருசா இது பண்ணல ப்ரோ. இப்போதான் அது நிஜமாவே நடக்குது போல அப்படின்னு தோணுது. இல்ல நான் இது மதுரை மாநாடுக்கு அப்புறமே ப்ரெடிக்ட் பண்ணேன் 2029ல இவங்க எல்லாம் சேர்ந்துருவானுங்க. ஒண்ணு தனி கட்சி. அப்புறம் அந்த ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் வேற மாதிரி. ஏடிஎம்கே பிஜேபி டெலிட் ஆன பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெலிட் ஆன பார்ட்டி அம்மையா டார்க்னஸ்ல கல்லு தெரியும் அப்படின்லாம் சொல்லி அவங்கள முடிச்சு விட்டாரு. இல்ல அண்ணனுக்கு என்ன கோவம் தெரியல. ஒரு கட்சி ஒரு கூட்டணியே சொல்லாமே அடிச்சு சாவடிக்கிறாரு. அது ஒரு மாதிரி அவனுங்களுக்கு சாதாரண இவனுங்களாவது அட்டாக் பண்றாரு. இரிட்டேஷன் ஆகும்டா. அது கோவம் வரதை தாண்டி இரிட்டேட் ஆகும். மென்டல் பிரஷர்ரா. நீ ஒரு வீடியோல சவுண்ட் பேசிருப்பா, என்ன நல்லா போயிட்டது நடுவுல வந்து இப்ப எங்களை ஒண்ணு எல்லாம் வாக்கிட்டேன்ற மாதிரி. இப்ப யோசிச்சு பாரு, ரியாலிட்டியும் அது போயிடுச்சு. என் பேரை கூட சொல்லாம நான் ஒருத்தன் அடிக்கிறானா, எவ்வளவு டார்ச்சரு. என்ன பண்ணுவானுங்க பாவம். இல்ல இன்னொன்னு என்ன தெரியுமா, அவர்கிட்ட அந்த பேர் என்ன,
அந்த சீமான் கட்சி கூட இன்னைக்கு ஒரு மாதிரி அவதூறு அரசியல் பண்றதுக்கு நான் வரல அப்படிங்கிறது அந்த தாய்லிக்கு தான் அது. சாட்டை காலையில ஏதோ ஒரு ட்வீட் போட்டுருப்பான் போல. ஏய் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க இப்ப 400 பேர் ஸ்பேஸ்ல இருக்கீங்க. இப்ப அவனுக்கு ரீச் நீங்க குடுக்கறது இல்ல. அவனோட ரீச் எல்லாம் அப்படியே டவுன் ஆயிருச்சு. அப்படியே விட்டுருங்க அவனை. 7 மணி நேரத்துக்கு 4K கூட போக மாட்டேன் அவனுக்கு. அப்படியே விட்டுருங்க. ப்ளீஸ் அவனை விடுங்க. அவன்லாம் ஒரு ஒர்த்தே கிடையாது. தயவு செய்து. ஆமா. அப்படிதான்டா இந்த மில்டன் எல்லாருமே போயிட்டானுங்க லைம் லைட்ல. ஆமா. டேய் யூடியூப் ரூட்டஸே இன்னைக்கு irrelevant போயிட்டான்டா நமக்கு எகெயின்ஸ்டா. இல்ல அவனுக்குலாம் முதல்ல ரீச் இருந்துச்சா யூடியூப் ரூட்டஸ்க்கு? இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இக்னோர் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் நம்ம சைடு அடி வெளுத்தாங்க அவன. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இவனுங்க ரொம்ப நாளா இவனுங்க எல்லாம் டைம் லைன்லயே இல்லாம எங்கேயாவது ஒரு இடத்துல வீட்டு ஓரமா தூசி படிச்சிட்டு இருக்க டஸ்டா தான் தானுங்க. சோசியல் மீடியால அங்கங்க ஏதோ ஒரு கண்டென்ட் பத்தி பேசுவானுங்க. ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இவனுங்க எல்லாம் வெளில வந்தானுங்க. அப்படியே உட்காந்துட்டு கூட்டா சேர்ந்து கூட்டம் கிண்டுற மாதிரி கிண்டி டைம் லைன்ல வந்தானுங்க. இப்ப திருப்பி டைம் லைன்ல இருந்து வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்தானுங்க. இப்ப திருப்பி டைம் லைன் இல்லாம போயிட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ள டிவிக்கேவோட லைக் சோசியல் மீடியால வந்து பயங்கர டாமினன்ட் இருக்கும். இவனுங்க ஃபுல்லா பெய்டு போட்டாலும் வேலைக்கு ஆகாது. நான் பார்த்தவரையும் சொல்றேன். நான் ஓபன் பண்ணி நான் யூஸ் பண்ற எல்லா சோசியல் மீடியா டைம் லைன்லயுமே டிஎம்கேவோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பெருசா இருக்கு. நிறைய போடுறான். எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா நான் அப்படி இருந்தும் எனக்கு வந்து டைம் லைன்ல வந்து டிவிக்கே தான் புஷ் ஆகும். நான் வந்து ஒரு 3 ஐடி வச்சிருக்கேன் இன்ஸ்டால. 3மே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஒன்னு வந்து ஃபுல்லா எக்கனாமிக் ரிலேட்டடா இருக்கும். அதுல சில இதெல்லாம் அப்படியே போகும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பியூரா டிவிகே சப்போர்ட்டர்ஸ் நான் லைக் பண்ணி வச்சிருப்பேன். டிவிகே ரிலேட்டடா வரும். இன்னொன்னு வந்து என் பர்சனல் யூஸ்க்கு நான் ஜென்ரலா யூஸ் பண்றது. நான் என்ன ஜென்ரலா யூஸ் பண்றது சரி, நான் எக்கனாமிக் பேஸா யூஸ் பண்றது சரி, ரெண்டுத்திலுமே டிவிகே வந்து பயங்கரமா வருது. ஓகே ஃபைன். somehow it's working big. பார்ப்போம். ஆனா அங்க போடுற கண்டென்ட்லாம் நம்மளால எக்ஸ்ல போட முடியாது. பசங்க அங்க அடிக்கிறது வேற மாதிரி அடிக்கிறானுங்க. ரொம்ப இதா இருக்கு பார்க்கவே. அதை நம்ம இங்க யூஸும் பண்ண முடியாது. அந்த சில கண்டென்ட்ஸ்லாம் நைஸ் இன்ஸ்டாகிராம்ல சூப்பரா இருக்கு. ஹிமாலயன் ப்ரோ ரைடர் வந்துகிட்டு இருக்கான் ஒருத்தன். ஏதோ சொல்லணும் நினைச்சேன்டா. இவங்க அனிமேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் புஷ் பண்றாங்கடா. ஸ்டாலின் வந்து கார் எடுத்து ட்ரிஃப்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த படத்துல ஒன்று சொல்லுவாங்க பார்த்திருக்கிய அண்ணன் இதோ பண்ணிட்டாரு, அதை வச்சு இன்னும் எலிவேஷன் பண்ணுன்ட்டு என்னத்தையாவது பண்ணுவான். அதான் ஒரு காரை ஓட்டாரு, அதனால உட்காந்து அந்த கார் ரிலேட்டடா போட வேண்டியது. சரி, இப்போ இன்னைக்கு சேலம் இது நடக்கும்போது எப்படி இன்னைக்கு காலைல இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு காசு கொடுக்குறோன்னு? அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம். இல்ல இந்த மீட் நடக்கிறனால இது பெருசா தெரியக்கூடாதுன்னு தான் அதை நினைச்சாரு. ஆனா அண்ணன் வந்து சேலம் ஊரு 5000 பேரு 6500 கோடி அபேஸ் பண்ணிட்டாரு. அது ஒரிஜினல் என்ன செக்ஷன் வரும்? பண்ண வீடா? இந்த 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 பண்ண வீடு 2 பேரு மொத்த டாக்குமெண்ட்டும் அப்படியே இந்த அவுட் சோர்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து இந்த இந்த மணி இதை தான் அவுட் சோர்ஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, அது வேற ப்ரோ. இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டே வெளியே இருந்து இது பண்ணுவானுங்க. அவங்க சொல்றது பிரசாந்த் கிஷோர் அவுட் சோர்ஸ்டு. இப்போ வந்துட்டு அவங்க அவுட் சோர்சிங் பண்ணல. சபரிசன் தான் வந்து டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இப்ப ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பென் மீடியான்னு. ராபின் சர்மாவும் இருக்கான்னு நினைக்கிறேன்டா. ஆக்சுவலா 3 பேர் ஸ்டாலினோட ஸ்டைலிங்லாம் ராபின் சர்மா. இல்ல 3 பேர் இருக்கானுங்க. 3 பேர் இருக்கானுங்க. இவன் அந்த பிரசாந்தோட டீம்ல ஒர்க் பண்ணவனுங்க எல்லாம் டீம்ல ஒர்க் பண்ண வேற ஒரு பேர் இருக்காங்க. டைரக்டா பென்னு தனியாவும் வேற ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க. பேர் மறந்து போச்சுங்க. ஐபேக் இல்ல, தனியா ஒரு கம்பெனி. ஐபேக் வந்து 2-3 பேர். பிரசாந்த் கிஷோர் ப்ரோ. இல்லப்பா, அதான் சொல்றேன். ஐபேக்ல ஒர்க் பண்ணவனுங்க தனியா ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அவனுங்களும் இருக்கானுங்க. இதுல வந்துட்டு 3 பேர் இருக்கானுங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் மில்டன்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா? அது நீங்க எப்போ எந்திரிச்சாலும் வந்துட்டு நரேட்டிவ் செட் பண்ணி தப்பா சொல்லி தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்து மாத்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல பண்ணும்போது இட் ஸ்டார்ட்ஸ் டு அஃபெக்ட் யுவர் ஓன் பர்சனல் லைஃப். உங்களோட பர்சனாலிட்டி, உங்க பர்சனல் லைஃப் இதுவே எஃபெக்ட் ஆயிரும். ஏன்னா அந்த பழக்கம் தான் வந்துட்டு
இட் வில் சீப் இன்டு யுவர் பர்சனல் லைஃப். அங்கே நிறைய பிரச்சனை வரும் உங்கள் பர்சனல் லைஃப்பில், உங்கள் அன்னோயிங்லி. அங்கே தான் வந்துட்டு இந்த இந்த மொத்த பேரும் இவங்க பண்ணுறது எல்லாமே தே வில் கெட் காட். ஈவன் த ஒருத்தர் உட்காந்து கத்திட்டு கிடக்கார்ல, மேடைக்கு மேடை வந்துட்டு அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கார்ல, at some point it will break. இப்போ இல்லைனாலுமே நாளைக்கோ இன்னைக்கு ராத்திரியோ some point it will break and start to affect your own personal life. அதனால தான் this organic thing works much better. People have peace of mind, they know they are right. இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் நான் அவதூறு தான் பேசுவேன், நான் தப்பாக தான் பேசுவேன் அப்படின்னா your personality, your personal life is gone. இனிமேட்டு குட்டி அனில்ஸோட அலப்பறை தாங்க முடியாது ப்ரோ. அண்ணா வேற சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னும் ரகலை தாங்க முடியாது. இனிமேட்டு பாருங்க, அவனும் வீடியோ எடுத்து போட போறாங்க. You imagine you come out and 1 lakh mobile devices capturing youன்றதெல்லாம் ஐயோ. இன்னைக்கு மட்டும் அவரை வந்துட்டு எத்தனை டிவைஸ்க்குள்ள போயிருப்பாரு, அந்த டிவைஸ்ல இருந்து எத்தனை டிவைஸ்க்குள்ள போக போறாரு. பா, என்ன மாதிரியான ரேஞ்ச் வாழ்க்கை. பீக்னு அதனால திரும்ப திரும்ப அதை சொல்றாரு, ஐ மீன் மை பீக். இதுதான்டா நான் ரொம்ப நாளா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா ஆல்காரிதம்லாம் செதற போகுது. சச்சினே, இன்ஸ்டா அல்காரிதம்லாம் நம்ம ஃபேன்ஸ் கையில வந்து ரொம்ப நாள் ஆச்சு சச்சினே. திரும்பின பக்கம்லாம் அடி. ஆனா எனக்கு ஒரு டவுட், இன்ஸ்டால கிரெடிபிலிட்டி இருக்காடா? அது உனக்கு 2K கிட்ஸ் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குடா. இங்க ட்விட்டர்ல வெறும் 5000 பேர் தான் இருக்கும்னு வச்சுக்கோ. ஆனா இன்ஸ்டால வந்து உனக்கு 2K கிட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபன்னா போறது கூட நிறைய கிரெடிபிலிட்டினா ஐ மீன் நியூஸ் எல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்றான். நாட் இன்ஸ்டால இல்ல, அதனால இல்ல எனக்கு தெரியாது சுத்தமா. இல்ல நியூஸ் எல்லாம் ஷேர் ஆகாதுடா. நீ என்ன சொல்ற? இட்ஸ் நாட் அபௌட் நியூஸ், இல்ல இட்ஸ் அபௌட் கண்டென்ட். இல்ல இங்க ஒரு அக்கவுண்ட் போட்டா அது ஒரு மாதிரி கிரெடிபிளா பார்க்கப்படுற மாதிரி மீடியால அது வந்து இன்ஸ்டால போடுறது கிரெடிபிளா பார்க்கப்படுதான்னு கேக்குறேன். ஓ அப்படியா? இல்ல ஐ டோன்ட் திங்க் எனி இன்ஸ்டா திங் இஸ் ஷேர்ட் இன் இதுல டிவி சேனல்ஸ்ல. ஐ டோன்ட் திங்க் சோ. அது சும்மா அந்த மியூசிக் அந்த எடிட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ இன்ஸ்டால. அது வேணா. ஆனா இன்ஸ்டாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம். நம்ம ட்விட்டர்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா இன்ஸ்டா யூடியூப் தான் அதிகம். 10 லட்சம் பேர் உனக்கு ட்விட்டர் யூஸ் பண்ணா 10 கோடி பேர் இன்ஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். ஒரு மெசேஜ் ரேஷியோ எங்கேயோ இருக்கு. ரேஷியோ அந்த மெசேஜை புஷ் பண்றதுக்கு இன்ஸ்டா இஸ் வெரி பவர்ஃபுல். அந்த இந்த மேடைக்கு மேடை இந்த அசிங்கமா பேசிட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்குல்ல, அந்த கும்பலோட இதுங்க வந்துட்டு இங்க டிக்டாக்ல வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இந்தியால தெரியாது, பட் அவுட் சைட் இந்தியாவில் தெரியும். அதான் நான் யோசிப்பேன், ஏன்னா விடிய விடிய இந்த கண்டென்ட் எடுத்து இங்கே போடுறீங்களே, யாரா இங்க பாக்குறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி. எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு தே கான்ட் ஈவன் அஃபோர்ட் டு கோ பேக் டு வோட். அது ஒன்று இருக்கு. அப்பதான் நான் கேட்பேன், டேய் நீங்க என்ன சரிடா, நீங்க நல்லா பண்றீங்க, நல்லா டெடிக்கேட்டடா போடுறீங்க, ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் காசு இருக்காடா உங்கள்ட்ட? கண்டிப்பா கிடையாது. அண்ட் இந்த நீங்க ட்ரெயின்ல கேட்க முடியாது, அதை இவங்க பேசுறத வீட்டுல பிள்ளைங்க இருக்கும்போது கேட்க முடியாது. இந்த 4 பேர் நல்லா தண்ணியை போட்டுட்டு உட்காந்து இருக்கும்போது இந்த மாதிரி போட்டுட்டு கேட்டுட்டு அது சொந்தமா வந்து யூ காட் டு செல்ஃப் யூனோ திங்க் தட் ஓ பத்தியா எவ்வளோ அசிங்கமாக பேசிட்டோம், பத்தியா எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிட்டோம் பத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோதான் பண்ண முடியும். உங்களால் வந்துட்டு ஒரு வால்யூம் வச்சு கேட்க முடியாது. நைட்டு தூங்கும்போது எல்லாரும் தூங்கும்போது வால்யூம் வச்சுலாம் கேட்க முடியாது. இவ்வளவு இப்படியே கொஞ்சம் பேருக்கு இங்கே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நானே பார்க்கேன், நிறைய பேருக்கு வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு. சரி போங்க, ஒரு ஓரமாக போய் வந்து விளையாடுங்க, பார்த்துக்கோங்க, ஓகே காதில் ஏர்பட்ஸ் போட்டுட்டு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் ட்ரெயினில் அந்த மாதிரிலாம் அசிங்கமாக போட்டால் ரிப்போர்ட் பண்ணிடலாம். நானே ரிப்போர்ட் பண்ணுவேன். பாருங்க, அது வந்து அது போய் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தூக்கி உள்ளதான் வைப்பாங்க. அது ஒரு பைத்தியக்கார கும்பல், அது ஒண்ணு. கவின் ப்ரோ விட்டோபால் மேல இது மாத்திரலாமா டைட்டில்? டிவிகே வர்சஸ் டிஎம்கே போல இன்னும் அண்ணா சொன்ன மாதிரி ஏதோ நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த 6500 கோடி அபேஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இல்ல அது இருக்கட்டும், மேல விஜய் வர்சஸ் ஸ்டாலின் போட்டு விடலாம், இன்னும் ஷார்ப்பா இருக்கும். டிவிகே விஜய் வர்சஸ் டிஎம்கே ஸ்டாலின் போட்டு விடுங்க.
இல்ல விஜய் விசஸ் ஸ்டாலின் போட்டா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். அத போடுறேன். இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். அடிக்கிற மாதிரி இருக்கும், கதறுவானுங்க எல்லாரும். நான் மாத்திருக்கேன். ஓகேவா பாரு. இல்ல நான் வெறும் விஜய் விசஸ் ஸ்டாலின் போடுறேன். இப்போ இதுல என்னன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ நைட் டியூட்டி பார்க்க வேண்டியது வரும் அந்த சைட்ல. விட மாட்டாங்க யாரும் வீட்டுக்கு. எல்லாம் காசு குத்தன்ல வேலை பாரு. இப்போ விடிய விடிய உக்காந்து வேலை பாரு எல்லாரும். ஆர்டர் வரும், இமெயில் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, டே வேலை பாருங்க எல்லாரும். இல்ல ஒர்க் ஆகல, இல்ல நல்லா இல்ல, சரியில்லை, எடிட்டிங் சரியில்லை, ரீரைட் பண்ணு, ஸ்கிரிப்டை மாத்தி எழுது, இன்னும் ஃபோர்ஸ் ஆடி அப்படின்னு சொல்லி நைட் விடிய விடிய எழுதி கதற கதற இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்கணும். நல்லா பார்க்கட்டும். இவனுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்களாட்டிருக்கு. எனக்கு அது நல்லா தெரியுது. அது வெளியே சொல்ல மாட்டாரு இவனுங்க என்னென்னலாம் டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு. அதனாலதான் எந்தாவது ஒரு ஸ்பீச் கிடைச்சா கூட வச்சு செஞ்சிடறாரு இவனுங்களை. இல்ல அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இது டாக்டர் எழிலன்லாம் வந்துட்டு 1000 லைட்ஸ் எம்எல்ஏ வந்துட்டு நீங்க விஜய் ஃபேன்ஸை தற்கொலைன்னு சொல்லாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி பெரிய அரசியல் புலவர், அரசியல் மாமேதையமா பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு இது கலைஞர் சிலை கூட எடுத்து போட்டோவை போட்டு விக்டரி ஷீல்டான். அப்போ 5000 கோடி கொடுத்தா விக்டரி ஷீல்டுன்ற அளவுக்கு தான் உன்னோட அரசியல் அறிவே இல்ல இருக்கு. கவினே, நீ வந்துட்டு நீ விஜய் ஃபேன்ஸ்க்கு நீ அரசியல் சொல்லி தர. இல்ல ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு. ஆமா நாங்க தீய சக்தி தான். இப்போ கரண்டா ஒரு லொகேஷனை கிராஸ் பண்ணி வராரு இல்ல, யாரும் லைவ் பாக்குறீங்களான்னு தெரியல. அதுக்கு அப்படியே ரைட் சைடு இருக்க லொகேஷன்ல தான் வந்து குருவி ஷூட் பண்ணது. ஆமா சேலத்துல தான் ஷூட் பண்ணாங்க அந்த பாக்ஸைட் மைன்ல. அப்போ ஷூட்டிங்லாம் ரெகுலரா பார்த்திபன் அண்ணன் வீட்டுல இருந்தா சாப்பாடு போல. அது இன்னொன்னு சொன்னேன் கவின், நீ தானே சொன்ன ரொம்ப இவரை டார்ச்சர் பண்றாங்க, வெளியில சொல்ல மாட்டேன். ஆமா ஆமா அது ஒண்ணு. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா, முதல்ல இவரு வந்து யாருக்கிட்டயுமே எங்கேஜ் ஆகல. அதுதான் மேட்ரு. இவனுங்க ஆக்சுவலா வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ்னு வச்சுக்கோ, உள்ளுக்குள்ள பேசிப்பானுங்களே ஏதாவது ஒரு விஷயம், கம்யூனிகேஷன், நான் இதுல காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன், நீங்க எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுங்க, அப்படி இருக்கும். எல்லா பொலிட்டீஷியன்ஸும் அது பண்ணுவானுங்க. நம்மளால ரீச்சே பண்ண முடியல. அதுதான் இன்னுமே உங்களுக்கு பெரிய பெரிய தலைவலி. ஆமாப்பா, என்ன ட்ரை ஹோம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாப்ல. ஏன்னா அப்படிலாம் அது ஜெனரலா அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்பாட்டை வந்து ஒரு ஓப்பனா வச்சு இல்ல. ஆனாலே உங்களுக்கு இன்னுமே டிஸ்டர்ப், மென்டலி டார்ச்சர் ஆகி ஏதாவது பண்ணணும் இல்ல ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறாரே இவரு. அந்த நிலைமைக்கு போயிட்டானுங்க. இருக்கும்டா, இவருமே வந்து அப்படியே அசால்ட்டா டீல் பண்ணதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலை கொடுக்கும். ஆமா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ புதுசா வச்சிருக்கலாம் பிளான். ஆமா, மறுபடியும் டோல்கேட்ல செம கிரவுட். அதுவும் இல்லாம எல்லாரும் இப்போ ரோட்ல இறங்கி ஒரு காலையில ஆச்சுன்னா நான் இவ்வளவு காசு தரேன் அவ்வளவு தரேன், பாதி பேர் ரோட்ல இறங்கி மைக்க நீட்டி பேசி கதறி ரெலவெண்டா இருக்கணும்னு சொல்லி அந்த அந்த கடுப்புல பாதி பேர் வீட்டை விட்டு வெளியே வாங்க, அங்க போங்க, இங்க போங்க, அங்க போங்க, இவர் மட்டும் எப்படா சுகமா வீட்டிலே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சுகமா இருக்காரு, சுகம் இல்லாம இருக்காரு. நீங்க எல்லாம் ரோடு ரோடா அலைங்க, எல்லாரும் போங்க, சுத்துங்க, நல்ல வெயில்ல காஞ்சி. என் வீடு 8 கோடி, என் வீடு தமிழ்நாடு 8 கோடி பேர் என் வீட்டுல இருக்காங்க பாருங்க. டேய் அது நல்லா அட்ரஸ் பண்ணாரா, அது அவருக்கு ஒரு மாதிரி நம்மளே வந்து இதுவா பேசினாலும், ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, பனையூரை விட்டு வெளியே வா. எனக்கு ஒரு இதுக்கு பேர் தான் தூக்கி போடுற குண்டை கேஸ் பிடிச்சு திரும்ப தூக்கி போடுறது. அதனால எனக்கு 8 கோடி பேர் என் வீட்டுல இருக்காங்களான்னு பேரு. அண்ணே வேற மாதிரி. இதுல நடுவுக்குள்ள போ, நேத்து முந்தானத்து ஒருத்தர் போயிட்டு நீ அரெஸ்ட் பண்ணுங்க, கூட்டு போய் பக்கத்துல பெட்ரோல் செலவு ஸ்டார்டிங் எடுத்தவொடனே நான் அரெஸ்ட் பண்ணுங்க டயலாக் பேசிக்கிட்டு அதுல போட்டு நான் உங்களுக்கு நீதி தரத்துக்காக வந்தேன் அரசியலுக்கு. இப்போ நான் எனக்காக நீதி கேட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு
இல்ல ஆனா எப்பயுமே அதான் பீப்பிள் கான்வர்சேஷன் மாதிரி நம்ம அவர் வந்து பேசுறது வந்து இன்னுமே என்கேஜிங் தான் இருக்கும். அது நல்லா இருக்கும். ஆக்சுவலா இது இப்படியே பேசி இந்த மாதிரி மெத்தட்ல போகும்போது தான் இன்னுமே கனெக்டிவிட்டி அதிகமா இருக்கும். அவர் ஏதாவது சொல்லும்போது புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் டேய் இருக்கும்ன்ற அவர் மாதிரி எப்பயுமே இப்படிதானடா. பப்ளிக்க பார்த்துட்டாவே அவங்க கிட்ட தான் கொஸ்டின போட்டு ஆமா ஆன்சர் பதிலா எடுத்துட்டு வருவாரு. ரீசெண்டா நம்மளும் சொல்ல வரல, ரொம்ப நாளா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா. ஆடியோ லான்ச்லயே அதானே பண்ணுவாரு. ம். பிளேயிங் டு த கேலரி தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட் போல. பல பேரோட ஸ்பீக்கரே அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா அந்த டிஜிபி என்ன பிளாட் விட்டு இன்னுமே இவனுங்க எவனாலுமே பதில் சொல்ல முடியாம உட்காந்துட்டு இருக்கானுங்க. இந்த பிளாட்டுக்கான ரீசன் என்ன காரணம்? ஹோம் மினிஸ்டர் பேசுவாரா? இல்ல இப்பதான் சுப்ரீம் கோர்ட்டே காரி துப்பி அனுப்பியிருக்கே டிஜிபிக்கு. ஆனாலுமே எதுவும் பெருசா அவனுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியலடா. அதுதான் எனக்குமே ஒரு மாதிரி இதா இருக்கு, வியர்டா இருக்கு. அது ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கும் புரியல. அதுவும் ஆர்கானிக்கா எல்லாரும் பாரேன். லைக் இப்ப நீ ஏதாவது பிரஸ் மீட்ல பார்த்தா கூட எந்த ஒரு மினிஸ்டர்ஸோ இல்ல எம்எல்ஏ யார்கிட்டயுமே அந்த கேள்வி கூட கேட்க மாட்டானுங்க பிரஸ். ஆமா. அதுதான் ஒரு மாதிரி வியர்டா இருக்கு எனக்கு. சரி ப்ரோ, இப்போ நம்ம அண்ணன் பேசிட்டாப்ல. இப்ப எல்லாம் பார்த்துட்டானுங்க. நீங்க நம்ம அண்ணன் மேனரிசம்ல இருந்து அடுத்து டேடி எதை காப்பி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அது அடுத்து அவர் டிஃபெண்டர் காரை ஒரு நாள் முன்னாடியே நைட் வந்து நிறுத்திடுவாரு. அதை சுத்தி போட்டோ பிடிக்கணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு காப்பு வாங்கி போடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அண்ணன் உள்ள போயிட்டார் போலடா. இல்லன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சல்யூட் அடிங்க அப்படின்னு லைன்ல வர சொல்லுவாரு. இல்ல ப்ரோ, அந்த சாட்டையை பார்த்த பிறகு உங்களுக்கு எதுவும் தோணலையா? சாட்டை வந்து எதுக்குன்னா அடி வெளுக்க போறாருன்னு அர்த்தம். இந்த டாடியா ட்ரை பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்து. ஐயா இப்போ காலேஜ் முதல்ல நீங்க ஏதோ யாரோ அரெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னது அது அரெஸ்டா? என்னமோ நீங்க சொன்னீங்களா? இல்ல அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. அந்த ஆன்லைன் ஐடிஸ் மேல கேஸ் ஏதோ போட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? யூசுவலா இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ்ல வரவங்களா? இல்ல நம்ம விஜய் இல்ல ப்ரோ, ஸ்பேஸ்லாம் வரல அவங்க. போஸ்ட் போடுறோம். சம் ரேண்டம் இல்ல நம்ம விஜய் ஃபேன் ஐடிஸ் தான் போஸ்ட் போடுறவங்க. இல்ல அதுல விஜய் ஃபேன் ஐடி ஒன்னு தான். ரெண்டு விஜய் ஃபேன் ஐடி இல்ல அது வேற யாரோட ஐடியோ. கொஞ்சம் மோசமா போட்டிருக்காங்களா? இல்ல ப்ரோ, இல்ல இது கண்டென்ட் என்னன்னா அகைன்ஸ்ட் ஆஃப் டிஎம்கே போஸ்டர்ஸ், அவ்வளவுதான். இது இவ்வளவுதான் மேட்டர். இது வந்து மோசம் இல்லையான்றதோட அகைன்ஸ்ட் ஆஃப் டிஎம்கே முடிஞ்சு போச்சு. அங்கதான் வந்து ப்ராப்ளம் அவங்களுக்கு. தே ஆர் கெட்டிங் இரிட்டேட்டட் ஃபார் திஸ் ஐடி. ஸோ அவனுங்க என்ன பண்ணானுங்க, அண்ணா இந்த ஐடியெல்லாம் இது பண்ணுங்கன்னு இருப்பானுங்க, அவனுங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ ஓவர்சீஸ்ல இருந்து போட்டா அப்பெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. என்ன ரேட்டிங்க நீங்க? இல்ல என்ன கேட்டீங்க? நீங்க சிட்டிசன் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாமா. அப்போ இப்போ எனக்கு இப்போ மெயின் வேலையே வந்துட்டு ஹோஸ்டுக்கு பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. வேணாம் அப்படிங்க. ஒரே ஒரு நிமிஷம். இல்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குடா, விட்டா பண்ணி பாக்குறியா? சரி, ஈவினிங் போட்டுக்கலாமா? சரி ஓகே. நீப்பா இல்ல ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட்லாம் மாட்டி விட மாட்டேன். நீங்க வேணா எனக்கு அதுதான் சொன்னாங்க. நீங்க எனக்கு வேணா இமெயில் அனுப்புங்க, நான் போஸ்ட் பண்றேன். நான் எதுவுமே சொல்லலைங்க. விடுங்க, சில்லா விடுங்க. ஏதோ மான்சார், நீ தானே ப்ரோ எல்லாரும் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் கொடுக்கறது. இப்ப இல்ல வேணா விடுங்க, நான் உங்களை எப்படியாவது நான் ரீச் பண்றேன். கையில பேப்பர்ல எழுதி கொடுங்க.
சரி விடுங்க விடு. எந்தெந்த இதுன்னு சொல்லுங்க. நான் போஸ்ட் பண்றேன். இதுல என்ன இருக்குது? இல்ல அதை விட்டுடலாம். சரி இல்ல எனக்கு இல்ல இதுக்கான நான் சாரி இது மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் பாலிடிக்ஸ் பாத்துக்கோங்க. ஓகே, நீங்க அதெல்லாம் நீங்க பேசுங்க. நீங்க கிரவுண்ட்ல இருக்கீங்க, நீங்க அதெல்லாம் பேசுங்க. என்னோட ஃபுல் டைம் வேலையே வந்துட்டு இந்த மரியாதை இல்லாம பேசுறது, இந்த இந்த இரிட்டேட்டபிளா இது பண்றது, விமன் அண்ட் சில்ட்ரன் அபியூஸ் பண்றது, இவங்கள ஐ வில் ரெஸ்பாண்ட். இதுக்கு மேல ஒன்றும் சொல்றேன். அதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் ஐ வில் ரெஸ்பாண்ட். அவங்களுக்கு மட்டும்தான் ஐ வில் கிவ் இட். பாலிடிக்ஸ்ல நீங்க சிட்டிசன்ஸ், நீங்க பாத்துக்கோங்க. இன்னொன்னு, அரசியலுக்கே வராதவனுங்களா நம்ம ஸ்பேஸ் லைவா கேட்டுட்டு ஏதோ ஆர்காசம் பண்ணிட்டு இருக்கானுங்களா. முதல்ல உங்க ஆளை வெளியே வர சொல்லுங்கடா. இல்ல ப்ரோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பூரா எப்படி சொல்ல, என்ன பண்ணிட்டானுங்க இப்ப திமுக காரனுக்கு திராணி இல்ல நான் சொல்லி நான் முடிச்சிடறேன் விட்ட ப்ரோ. எவனுக்கும் நிக்க திராணி இல்ல, நிக்க கூட தெம்பு இல்லாதனால மொத்த வெறும் முதியோர் இல்லம் மாதிரி எல்லாம் ஒரு கிழட்டு ஸ்பேஸ்ல போய் உட்காந்துடுறானுங்க. இந்த கிழட்டு பழுவலா உட்காந்து இவனுங்க பண்ற அழுச்சாட்டியம் ஐயா முடியலையா. இந்த கேடா உங்களுக்கு நிக்கவும் தெம்பு இல்ல, நடக்கவும் தெம்பு இல்ல, என்னத்துக்குடா நீங்க? இல்ல ஆர்டிபி நீங்க வந்து ஒரு 500 ரூபாய்க்கு போஸ்டர் வாங்கி ஓட்டி அதை ஒருத்தன் வந்து 2 செகண்ட்ல கிழிச்சிட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தன் 6000 ரூபாய் செலவு பண்ணி 5 நிமிஷத்துல முடிச்சு விட்டா வயிற்றுச்சல் எவ்வளவு இருக்கும்? நீங்க வந்து அதெல்லாம் பார்க்கணும்ல. ஆனா 6000 ரூபாய் பாருங்க, இவங்க எவ்வளவு நேக்கா இவனுங்க ஓட்டு வாங்குறதுக்கு நம்ம வரி காசை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறானுங்க. திருட்டு பசங்க இவனுங்களை அப்புறம் பழப்போம். ஆனா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு பேட்டர்னா இருக்கானுங்க. 5 நிமிஷத்துல கலைச்சவனா அவனுக்கு எவ்வளவு வரி இருக்கும்? நம்ம அதான் எதாவது பண்ணணும்ல. இவன் அவனுக்கு ஸ்பேஸ்ல உட்காந்து பேசினா என்ன சொல்ல முடியும்? இப்ப பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசணும்னு நினைச்சா என்ன ப்ரோ பேசுவாங்க? அந்த முதியோர்ஸை பத்தி பேசி ஒண்ணும் இல்ல ப்ரோ, அதான் சொல்றேனே எல்லாம் கரெக்டா. அதாவது அந்த முதியோர் இல்லத்துலயும் என்ன பற்றாக்குறை போச்சுன்னா, டேடி கட்சியில ஆள் இல்ல போல இருக்கு. அதனால என்ன பண்றானுங்க, ஊர்ல யார் யாரெல்லாம் அந்த கிழட்டு பழுவு இருக்கானுங்களோ தேடி தேடி போறானுங்க. போய் உட்காந்துட்டு மச்சான் அங்க பாத்தியா அந்த அந்த மனோபாலா இந்த இவனுங்கெல்லாம் அந்த தமிழ் படத்துல உட்காந்து அந்த இதுல உட்காந்து பேசுவானுங்க தெரியுமா, அந்த மாதிரி உட்காந்து பேசி அவனுங்களே சந்தோஷப்பட்டுக்கிறானுங்க. இதுதான் அவனுங்களுக்கு இனி இப்ப இனி எப்படி சொல்ல, இனி போகும் காலங்கள் இந்த அரசியல் தான் அவனுங்களுக்கு செட் ஆகும். அப்படியே பண்ணிட்டு போறானுங்க. எனக்கெல்லாம் இவனுங்களை பாக்குறப்போ கலகலப்பு காமெடி தான். ஒருத்தன் வந்து ஒயின் ஷாப்ல சரக்கு ஃப்ரீன்னு இன்னொருத்தன் என் தோட்டத்துல நான் சரக்கு கொடுப்பான்ல, அந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சுப்பானுங்க வைத்தக்காரனுங்க. அதான் யாரோ ஒரு ட்வீட் எடுத்து போட்டிருந்தான், அந்த மண்டேலா படத்தை ரீக்ரியேட் பண்ணிருக்காரு டேடி இங்க உட்காந்து. அவர் என்னடானா ஒருத்தர் நடனா 2000 ரூபாய் கொடுப்பேன்றாரு, அவருக்கு போட்டியா இவரு நானும் 2000 ரூபாய் கொடுப்பேன்றாரு. இல்ல 2000 ரூபாய் இல்லைங்க, நான் கூட சேர்த்து 5000 ரூபாய் அட்வான்ஸாவும் கொடுக்குறேன்றாங்க. டேய் இதெல்லாம் நாங்க மண்டேலா படத்திலேயே பார்த்துட்டோம்டா. இல்ல எனக்கு அது பிரச்சனை அது கூட இல்ல டிபி. கோடை கால செலவா? கோடை கால இல்ல I'm not happy with 5000. 5000 I'm not happy. ஏங்க எனக்கு வந்து நீங்க ஜாஸ்தி 5 லட்சம் கொடுங்க. ரூபாய் கொடுத்தா கூட நான் ஹாப்பி இல்லைங்க. ஆனா எனக்கு கேள்வி என்னன்னா, அது என்ன கோடை கால செலவு? ஆர்டிபி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கோடை கால செலவு ப்ரோ அது அவனுங்க மட்டும் தான் ப்ரோ, அவனுங்களுக்கு இந்த மாதிரி நிறைய செலவு இருக்குங்க. நீங்க என்ன நீங்க கோடை செலவு இதெல்லாம் சொல்லி நிறைய செலவு இருக்கு. மொத்தமா செட்டில் பண்ணுங்க எல்லாரும், எல்லார்ட்டும் போடுங்க 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போடுங்க. இதுல கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எல்லாம் வந்து காசு பயங்கரமா கொளுத்து எடுத்துடுறானுங்களாம். இவனுங்கள்ட்ட இந்த நமக்கு போடுற அதே வரி அவனுங்களுக்கு போடக்கூடாது. என்ன ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல வச்சிருக்கிறவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா வரி போடுங்க அப்படின்ட்டு அவனுங்கள்ட்ட இருந்து பிடிங்கி நம்மள்ட்ட கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லா தரப்பு மக்களும் இருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு பக்கம் பணக்காரன்ட்டு இருந்து வாங்குறோன்ற சந்தோஷம் இருந்தாலும், ஒரு பக்கம் சார் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு வாங்குற ஒரு பொருளையும் ஒரு ஊதாரித்தனமான ஒருத்தன்ட்ட நாட்டை கொடுத்தோம்னா அவன் எவ்வளவு பொறுப்பட்டத்தனமா செலவழிப்பான், என்னென்ன காரணங்கள் சொல்லி செலவழிப்பான். அதான் சொல்றேன், கிட்டத்தட்ட மண்டேலா படம் தான் ப்ரோ. இந்த மண்டேலால ரெண்டு மக்கு பயிலு நிப்பாங்க தெரியுமா எலெக்ஷனுக்கு. இதை விட சைலண்டா ஒன்னு நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஐ டோன்ட் நோ how many of them has faced this issue, but recently many people are getting facing this issue. என்னன்னா EB பில் வந்து சடனா வந்து ஹைக் ஆகுது. 7,000 8,000 5,000. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப நடக்குது. எனக்கு எப்பயோ நடந்தது ப்ரோ இவங்க ஆட்சியில. இதெல்லாம் இல்ல எனக்கு நடந்திருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா பயங்கரமா நடக்குது. இவங்க கமர்ஷியலுக்கு தான் ரேட் ஏத்துறானுங்க. ஓகேவா? கமர்ஷியலுக்கு ரேட் ஏத்திட்டு அது எப்படி பப்ளிக் வந்து ஏண்டா இது ஒர்க் ஆகல,
இபி பாக்ஸும் ஒர்க் ஆகல, ரீடிங் பாக்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னா யாரோட ப்ராப்ளம்? கவர்மெண்டோட இஷ்யூ. பட் எப்படி புவர் பீப்புள் கேன் அஃபோர்ட் த மணி? தவணையில கட்டுங்களா? தவணையில நான் என்ன வட்டிக்கா காசு வாங்கியிருக்கேன் தவணையில கட்ட? திஸ் மாரன்ஸ் லைக் எனக்கு சில விஷயங்கள் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆட்சி வந்தோடனே இவனுங்களை வச்சு செய்யலான்ற தாட் இருக்கு. ஆனா இப்படி மக்கள் கிட்ட இருந்து புவர் பீப்புள் கிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் என்னங்க பண்றது? அதெல்லாம் அதான் சொல்றேன் ப்ரோ. இப்போதைக்கு இவனுங்கள்ட்ட இருந்து மாட்டிக்கிட்டோம். ஏன்னா இவனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 1 மாசமா 2 மாசமா இவனுங்க பண்ற அழிச்சாட்டியத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கொண்டு ஓட்டு போட்டீங்கல்ல, போடவ யார் ஓட்டு போட்டீங்க? இவனுங்களுக்கெல்லாம் போட்டீங்க. அதான் அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு போட்டையில சாவுட மோனே நீ என்ன அப்படின்ற கணக்கு தான். ஓட்டு போட்ட ஒருத்தனும் 2 மாசத்துக்கு குத்துதே கொடையெல்லாம் கத்தாத. ஏன்னா நம்ம தான் ஓட்டு போட்டு இவனுங்களும் கொண்டு வந்தோம். ஏன்னா அடுத்து வர எலெக்ஷன்ல ஒழுங்கா நம்ம செஞ்ச தப்பை திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இவனுங்களை பத்தி இன்னும் நம்ம எடுத்து வச்சு பேசலாம். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. இவனுங்களுக்கு எனக்கு அதான் சொல்றேன், எனக்கு என்ன ஒரு பக்கம் அதான் இருக்குன்னா, ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங் இல்லை. கிட்டத்தட்ட இவனுங்க நாங்கள் நீ குஜராத்துக்கு போ அதுக்கு போன்னு சொல்லிட்டு இன்னொரு 5 வருஷம்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா நம்மளும் ஊபி பீகார் ரேஞ்சுக்கு அதாவது நம்ம நாட்டை மட்டும் கொண்டு போக மாட்டாங்க, நம்மளும் சேர்த்து இழுத்து தெருல விட்டுருவானுங்க. நம்மளும் நீ அப்புறம் யூபி பீகார்காரங்க மாதிரி தான் நம்மளையும் இவனுங்க இது பண்ற இது பண்ண இது பண்ண விட்டுருவானுங்க. இல்ல எனக்கு ஆல்ரெடி அந்த ஃபீல் தான் இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல. என்ன பண்றான்னு தெரிஞ்சுதான் பண்றாங்களா? என்ன பண்ற? கோர்ட்டு போனா அங்கிட்ட கழுவி ஊத்துது, நாட்டு மக்கள் உள்ள போனா அவன் கதறான். ஐயா யாருக்கு தான் இந்த ஆட்சியை நடத்தினாரு ஒரு 4.5 வருஷம்? சத்தியமா தெரியல. அவருக்கே நடத்திக்கிட்டாருங்க. அவ்வளவுதான். செல்ஃபா நடத்திக்கிட்டாரு அவரு. எனக்கு என் ஃபேமிலிக்கு முடிஞ்சு போச்சு. நம்ம அண்ணன் மெயினா இன்னைக்கு எனக்கு உண்மையிலே இவனுங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க, அம்புட்டு அம்புட்டு பேர் இங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரி இந்த தடவை இதை பத்தி பேச மாட்டாரு, இந்த மாதிரி 5000 ரூபாய்க்கு போட்டது வந்து இப்போ அண்ணன் கிளம்பும்போது அந்த லாஸ்ட் மினிட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. இவனுக்கு பேசின பேச்சுக்கு அவர் செவிட்டில் அப்படின்ட்டு டக்குன்னு விசில ஊதுங்கன்ட்டு போயிட்டாரு. அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனா ஒட்டு வெளுத்து எடுத்து விட்டு போயிட்டாரு ப்ரோ. இனி இவனுங்க நினைப்பானுங்க, மச்சான் நம்ம போட்ட கண்டென்ட் என்னடாடி 6500 கோடி கஜானா எடுத்து நம்ம செலவழிச்சோம்னா இவன் 6 நிமிஷம் கூட நிக்க தாங்குற அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டானுங்களே. நீ உட்காந்ததுக்கு புதுசா ஒரு டிராமா போடுவானுங்க பாருங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்துவானுங்க, என்னென்ன கோமாளித்தனம் பண்றானுங்கன்றது நீ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா 5000 ரூபா வந்துருச்சியா, அது வரைக்கும் சந்தோஷம் போ. அதுக்கப்புறம் ஓட்டு போடுறப்ப பாத்துக்கிறலாம். அது ஒரு இன்னும் எலெக்ஷனுக்குலாம் வேற காசு கொடுப்பானுங்க, அதெல்லாம் வேற இருக்கு, அதையும் வாங்கி வச்சுக்கிருவோம். நம்ம ஓட்டில் அவசரப்பட்டு எதுவும் டக்குன்னு திட்டி விட்டுட்டு இவனுங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு கொடுக்காம போயிடாம நமக்கு கொஞ்சம் கம்முன்னு வாயை மூடிட்டு இருப்போம். வர்ற காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறோம். சொல்லுங்க கை 01. ப்ரோ ஒன்றும் இல்லை, இங்கே டிவிக்கே vijay.family இன்ஸ்டால ஒரு ஐடி இருந்துச்சு, அது இப்போ போஸ்டே பண்றது இல்லை, ஏன்னு தெரியுமா? அதான் மேக்ஸிமம் ரீச் கொடுத்துட்டு இருந்துச்சு நமக்கு. ஒரு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. தெரியலையே, ஏதாச்சும் அரெஸ்ட் பண்ணிருப்பானுங்க, எல்லாம் கேஸ் போட்டிருப்பானுங்க. இவனுங்களுக்கு வேற என்ன தெரியும்? அது எப்பவுமே தளபதி ஸ்பீச் கொடுத்தாருன்னா எல்லா போஸ்டும் எப்படியும் 300K லைக்ஸ் 400K லைக்ஸ்னு மேக்ஸிமம் ரீச் நமக்கு அந்த பேஜ் தான் கொடுத்துச்சு. தெரியல. ஓகே, நான் எட்வின் ப்ரோ. எட்வின் அங்கிள் என்ன வேலை இல்லையா இன்னைக்கு? இது அங்கிளா மூஞ்சி உடைச்சிரும் பார்த்துக்கு. சொல்லுங்க.
இன்னைக்கு ஃப்ரைடேலாடா லீவு. ஓகே ஓகே. டிவியில் அதான் இன்னும் அது முடியல, பார்த்துட்டு தான் இருந்தேன் டிவியில். உன்ட்ட வேற ஸ்பீக்கர் கேட்டால் நீ வேற தர மாட்டேங்கிற. யாரு காட்டினா தானே தரத்துக்கு. சரி, உங்க ஊர்ல என்ன எப்படி மாறுது ஓட்டு வருதா நம்மளுக்கு? எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து டிஎம்கே ரவுடிகள் கூட்டம் சில உண்டு, ஒரு குரூப்பு. அதனால எங்க ஊர்ல அது தெரில. ஏன்னா அவங்க மிரட்டி எடுத்து ஒன்று பண்ணிடுறானுங்க. பக்கத்து ஊர்ல தான் அப்படியே பயங்கரமான சேஞ்சஸ் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா எங்க ஏரியா வந்து ராதாபுரம் தொகுதியில் அங்க பல விதமான ரவுடி குரூப்ஸ் உண்டு. பைசா இந்த தடவை பாரு, எங்க ஏரியா போல வேற எங்கேயும் பைசா விளையாடாது. அது போல பயங்கரமான பைசா அங்க இறங்கும். வாங்கிட்டு ஓட்டு நம்மளுக்கு போடுங்க, இல்ல ஓட்டு அவங்களுக்கு போட்டுருங்களா? அது வீட்டுல எல்லாரும் கரெக்டா தான் இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட எங்க வீட்டுல எங்க அம்மா அது தெரியும். பின்ன எங்க மாமா வீட்லயும் இன்னும் 2-3 வீட்டுல பேசுனேன். எல்லாம் ஓட்டு போட எப்படி ஓட்டு போட வருவீங்களா? கண்டிப்பா. எலெக்ஷன் டேட் மட்டும் அறிவிக்கட்டு. அதுக்காக தான் அதுக்கு பிறகு பிளான். எப்படிப்பா? எத்தனை பேர் வரீங்க? நான் இங்க ஆக்சுவலி நான் சிங்கிளா தான் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இங்க என் கூட நிறைய பேர் அந்த டைம்ல தான் பிளானிங் பண்றாங்க. நிறைய பேர் மேக்சிமம் அந்த சம்மர் டைம்ல தான் போவாங்க. இந்த வாட்டி குறைச்சி கூடுதலாவே இருக்குது. ஓகே ஓகே. எப்படி நம்ம ஜெயிச்சிருவோமா? தெரியல எப்படின்றது. ஆக்சுவலி என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஐ திங்க் ஒரு 80 தொகுதிக்கு மேல நம்ம ஜெயிப்போன்ற ஒரு மைண்ட் செட் இப்போ எனக்கு இருக்குது. இப்போ அடுத்த ஒரு மாசத்துல அது எப்படி மாறுன்ட்டு தெரியல. ஏன்னா நம்ம அண்ணன் எப்படி இறங்கி அடிக்க போறான்னு ஒன்று இருக்குல்ல அது. ஆனா யாருக்குமே ஒரு ஃப்ரண்ட் ஸ்டேஜில் எப்படி நம்ம தான் தனியாக ஜெயிச்சு உள்ள வரப்போகிறோம் அப்படின்னு ஒன்று அமையாது. ஒரு மாதிரி 3 விதமான ஒன்று இருக்கும். அந்த மாதிரி வரும்போது டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்து ஆட்சி அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும் மேபி தோணுது. சேர்ந்தாலும் சேருவானுங்க. கண்டிப்பா அது நடக்கும் பாரு. எனக்கு ஐ திங்க் எனக்கு ஏதோ ஒன்று உள்ள ஓடிட்டு இருக்குது. அவங்க ஏன்னா அவங்களோட தப்பை மறைக்கிறதுக்காக அவங்க ஒன்று சேரக்கு எப்பவுமே தயங்க மாட்டானுங்க.